எங்க ஜம்ப் ஆகலாம் வந்து சரி வண்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இனிமே எந்த ஒரு தடையும் இல்லை. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. 2 வண்டி ரெடி பண்ணியாச்சு கைஸ். ஓகே, செயின் ஒரு 500 வாட்டி டைட் பண்ணிருப்போம். 2 வண்டியும் ரெடி பண்ணி அப்படி அடிக்க மாட்டான். 6 மணி நான் கொஞ்சம் ஓப்பனா பேசலாம். தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. சொன்னீங்களா கட் பண்ணி. சரி, நேரா இப்ப ஜம்ப் அந்த 6 மணி. ஓகேவா, வண்டி எடுத்தோம். 2 வண்டியை சரின்ற மாதிரி கிளம்பி போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் அப்படியே பழனி அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வீடியோலாம் எடுத்தோம். அப்படியே மானிட்டேஜில் ஆட் பண்ணுறேன். பொள்ளாச்சி அப்படி வந்தால் கனெக்ட் ஆகும் கூட. நாங்கள் வேற ஒரு ரூட்டில் போகிறோம். அது ஆனமலை ரோடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு லோக்கல் நிறுத்தி கேட்குறோம், நான் இந்த மாதிரி வாழைப்பாறை போனோம், இந்த மாதிரி திறந்துருக்குமாண்ணா 6 மணிக்கு க்ளோஸ் அப்படின்ற மாதிரி கூட. என்னப்பா சொல்ற, எப்போ போனாலும் ஏறலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பு கொடுத்து வேலை மட்டும் கிடைச்சும் அவன் அதை பிடிச்சு மடக்கணும். இவன் நம்பல, இல்லடா 6 மணிக்கு க்ளோஸ்டா அப்படின்னு இவன் உறுதியா இருந்தான். இவன் எப்படி சொல்ல மாட்டானே, எப்படி சொல்லுவ? 6 மணிக்கு தான் அலோடு. 5:59 என்ட்ரி. 5:59 யாருமே ஓட்ட முடியாது. டைமிங் வண்டி எப்பவுமே நம்ம தான். சொல்லு டைமிங்ல வண்டி நம்ம தான். முழுக்க பெட்ரோல் அடிச்சா முழுசா வந்துட்டோம். மணி 6 ஆகுது. 6 உங்களுக்கு தெரியாது. அவனா அங்க பாருங்க, சன்லைட் மேல போட்டுதாங்கல எப்படி. சரி கைஸ், வால்பாறை 8 மணிக்கு வழியில எதனா புலி வந்து அடிச்சுதுன்னா இதான் லாஸ்ட் வீடியோ. ஹென்ஸ் த பிரேவ் பை. அது அப்போனே எனக்கு ஒரு பர்சனல் இன்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்கே நான் கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன், வீடியோ எதுவும் எடுக்கல அந்த இடத்துல. என்னால் அங்கேருந்து திரும்பி வர முடியல சென்னைக்கு. எனக்கு போகிற வரைக்குமே அது மண்டையில் ஓடி இருந்துச்சு. அது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஸோ வீடியோ தான் அங்கே இல்லையே, என்கிட்ட எதுவும் வரல. அது கண்டோலன்சஸ் ப்ரோ, டீப் கண்டோலன்சஸ். போறது ஒரு மேகி கடை ஸ்பாட். செம்ம அது ஸ்பாட் மேகி கடை தான். ஒரு தடவை அங்க பார்த்தா அண்ணன் ஏன் சொன்னாங்க பறக்குறாங்க அது அங்க இருந்து ஒரு மிஸ்ட் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. செம்ம கிளைமேட். மேல ஏற சொல்லி மிஸ்ட் இருந்துச்சு. அது செம்மையா இருந்துச்சு. வால்பாறை போறதுல ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தார் ரூம் வெளியே. ரூம் நான் ஃப்ரீயா இருக்கானான்னு கேட்டா, பிச்சைக்காரங்க இந்த வீடியோ பார்க்கவே முடிவு பண்ணிருப்பீங்க. ஃப்ரீயானா அந்த ஃப்ரீயா இல்ல, அதெல்லாம் ஃப்ரீயா ரூம் இருக்கா. ஒரே வார்த்தையா பொள்ளாச்சியில தான் ரூம் இருக்கு, வால்பாறை ரூமே இல்லையா. அவரோட ரூம்ல அந்த ரூம்ஸ் அவைலபிள் இல்ல. அப்படி சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு முன்னாடி பாப்பா ரூம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதை விட்டு இல்ல இருக்குப்பா பொள்ளாச்சி ரொம்ப கேஷுவலா சொல்றது. பாக்குறோம் டி நகர் மாதிரி கூட்டம் வால்பாறையிலே ரூமே கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல நாங்களும் யோசிச்சோம் எப்போன்னா அதுதான் இருக்கிறதுல பீக் பிளான்.
இங்கேருந்து பொள்ளாச்சி போகிறதுக்கு 3 hour. பஸ் ஏறி டிக்கெட் எடுத்து பஸ்லேயே தூங்கினே போயிட்டு திருப்பி பொள்ளாச்சியிலேருந்து பஸ் பிடிச்சி தூங்கினே ரிட்டர்ன் வால்பாறை 6 hours. அதுக்கே நாங்கள் தயாராக ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டோம். அப்போதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்து என்னை யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஓயோவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணாங்க. அது எக்ஸாக்ட் எல்லாமே பேமெண்ட் பண்ணுங்க, நீங்க வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல செக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லொகேஷன் பார்த்தா கோயம்புத்தூர் வந்துருங்கன்றாங்க. பே மட்டும் பண்றீங்க. சரி, எனக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லயே வந்து ஒரு கிருஷ்ணான்னு ஏதோ ஒரு ஆமா கிருஷ்ணா ஆமா கிருஷ்ணா அது சரி ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு போய் கெஞ்சி பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டேன். மணி வந்து 11 மணி ஆகுது. உள்ளே போயிட்டு கேட்டோம்னா ரூம் இருக்குப்பான்ட்டு ஷாக்கு. பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல எப்போ காலியாக இருக்குது. அதுலேயும் நாங்கள் கேட்டு எங்கிட்ட பட்ஜெட்டே இல்லை. இந்த பட்ஜெட் இருக்குப்பான் கீழே எடுத்து கொடுத்துட்டாரு. இங்கேயே வச்சு சரி சாப்பாடு அவங்க கிட்ட வாங்கிக்கோ. எக்ஸ்ட்ரா போண்டா போறேன்னாங்க. எக்ஸ்ட்ரா போண்டா 10 ரூபாய்க்கு 4 இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா எத்தனை 1 போட்டு எங்க இவ்வளோ இட்டி ஒரே ஆளா சாப்பிட வாங்கிட்டு வந்தாங்க. 3 கெட்டு போயிடுச்சுங்க. இது சாப்பிட்டா கண்டிப்பா செதறிடுங்க. ஐயோ அவன் பாடுற ஸ்டோரி போட்டுனேடா கைஸ். இது எப்படி இருக்கே இந்த பக்கம்வா பரவாயில்லடா. திருப்பி பாக்குறவன் இப்படி பார்க்க மாட்டானா? அவனே எப்படியும் நமக்கு தெரிஞ்சவன் தான் பார்ப்பான். கேள்வி கேட்டுனா அவன் பாதியில வச்சுட்டு போயிடுவான். நல்லா இருந்தது. இட்லி அது வந்து சாம்பார் தண்ணி ஊத்தி கலக்குறாங்க. சரி வேற ஏதாவது கலரான வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டோம். 0 guys. 10 out of 0. சாப்பிடுவோம் இல்ல. ஆனா அது பீச் 10 out of 100. மூட்டை கட்டி சேஃப்டி அடிச்சு சாப்பாடும் போச்சு. சரி மறுநாள் காலைல வீடியோ நமக்கு ஒரு நாள் வீடியோ அப்படின்ற மாதிரி நினைச்சு உட்காந்துட்டு இருந்தோம். மறுநாள் தான் ஆக்சுவலா நாங்கள் சுற்றி பார்க்கவே போறோம். என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? கைஸ் இப்போ நாங்கள் தலைநார் வந்திருக்கோம். வால்பாறைன்னா வால்பாறை, தலைநார் வந்து பாருங்க என்ன ஊர் இது? தலசேரி. டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய். அது கேரளா. ஃபோன் அங்க இருக்கா? தலைநார் வந்திருக்கோம் கைஸ். தலைநார் நம்ம வியூ பாயிண்ட்டு. இதோ இங்கே நேச்சுரலாக அதுவே உருவான ஃபால்ஸ் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. செம்மையாக இருக்குது. செம்ம ஃப்ரெஷ் வாட்டர் வேறு. டேஸ்ட் பண்ணி வேறு பார்த்தோம். சர்பத் எடு. சர்பத்தா குடி.
போ 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 போ. என்னங்க சர்பட்டுங்க. ஐயோ மேடம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் எஸ்டேட். நம்ம வந்து இதுக்கு வரத்துக்குன்னா டிக்கெட் எடுத்து தான் வரணும். வண்டி எவ்வளோ வந்தோம் போகாது, நம்ம மட்டும்தான் இருப்போம். நம்ம பைசா கட்டு வந்துட்டோன்னா இதை பாருங்கள், ஒரு வண்டி நம்ம வந்த வண்டி இருக்கா, அவ்வளோதான். ஒரு 1 hour 2 hour தனியாக நம்ம, அவ்வளோதான். நம்ம மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட் விசிட்டு பிளேஸ் இது. வால்பாறை வந்தால் தலைநார் வேணும். அங்கே பார்த்தீங்களா ஏதோ ஒன்று ஸ்னேக் மாதிரி இருக்கா? க்ளவுட் எவ்வளோ கிட்ட இருக்கு பாருங்க. இந்த பாருங்க. இன்னொரு விஷயம், இவங்க 2 பேரும் போனாங்க, ஒரு இடத்துக்கு போனாங்க. 3 பேர் என்னால முடியல. நல்லா போட்டோ எடுத்துருக்கு பாப்பா. நான் கூட நினைச்சேன் நல்லா போட்டோ எடுப்பாங்க போல, நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் வண்டியில உட்காந்துருக்கேன், கத்தி ஓட இருக்காங்க. திபு 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 குழந்தை கிளப்பிட்டாங்க. குழவி இல்ல, மழை தேனி வருது. நான் வந்து இறங்கி ட்ரை பண்ணி ஓட பாக்குறேன். இவனுங்க தப்பிச்சு கூட ஓடிடலாம். இவனுங்க எனக்கு என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஓட ட்ரை பண்றேன், சரி முடிஞ்சு நம்ம டைம் எஸ்கேப் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டேன். அடி வாங்கிக்கலாம். அது நல்லா போயிடுச்சு. அது படத்துல காமிக்கிற மாதிரி தான், சும்மா எல்லாம் 1-2 வரல, அப்படியே கூட்டமா சவுண்ட் வேற கேக்குது பயங்கரமா. அள்ளு விட்டுருச்சு, ஓடி வந்தோம். அதுக்கப்புறம் கீழே இறங்க சொல்லிதான் அந்த நிறைய அட்டைப்பூச்சி எடுத்து ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயும் உட்காந்துடாதீங்க. அந்த வீடியோலாம் போட்டு விடுப்பா. அட்டை கைஸ் சட்டை ஏறிச்சு கைஸ். அண்ணனுக்கு ஷூலாம் போட்டிருந்தாரு கைஸ். பாதிக்கப்பட்டது இவனும் ஒருத்தர் கைஸ். அதுக்கு சொல்ல மாட்டான். அட்டை பூச்சி தொல்லை தாங்க முடியல. அது எங்க ஒரு நிமிஷம் நம்ம காலை வச்சு இருக்கும்னா இவ்வளோ இருக்கக்கூடாது. சரி கைஸ், செகண்ட் டே வந்து தலைநாறு. ஈவினிங் வந்து கூழாங்கல் ரிவர்ஸ் மாண்டேஜ்லாம் பார்ப்பீங்க. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. நான் மெயின் வந்து அலோவ் பண்ண, அதான் கூழாங்கல் ரிவர். அதான் கோல்டன் அவர் ஒன்று ஆச்சு. அந்த சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து அந்த கோல்டனாக்காக போயிட்டு வந்தோம். அங்க ஒரு 4 பேர் இருந்தாங்க. அவங்கள பார்க்க நினைச்சு நாங்க ரீல்ஸ் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்காங்க. எங்களுக்கு இப்படிலாம் வேணாங்க, நாங்க வண்டி மட்டும் ஓட்டுறோம், அப்படி போயிட்டு வந்தோம். வீடியோ இருக்கு, அதெல்லாம் வந்து ப்ரோ நான் போறேன் ப்ரோ, இந்த ஒரு வீடியோ எடு ப்ரோ, ஆடியோவோட இருக்கு அந்த வீடியோலாம். நான் குரூப் போடலாம் வேணாங்க. எங்க அம்மா எங்க அப்பா காமிச்சுக்கிறாங்க. பையன் நல்லா தான் பேசுவாங்க. என்ன எத்தனை பாயிண்ட்ரா? இவன் 15, அவன் 12. எவ்வளோ அச்சா வின்னு? சூரிய கலா தான் நீ ஜெயிக்க போற. டைம் வேஸ்ட் பண்றான்டா டேய். என்னடா இருக்கற? அவ்வளவுதான் சூர்யா, கலங்கடா சூர்யா. வேஸ் பாத்தீங்களா, நான் கல்லு பின்னாடி இருக்கறேன். எப்படி புல்லட் வந்துச்சுனே தெரியல. நான் சார்ஜ் போடுறேன் அவசரமா. இது முன்னோரே ஒன்னு எடுத்துக்கிட்டு. டேய் சூரிய கலா அந்த ஓடு ஏனா ஓடி இது லிஃப்ட்ல ஓடி லிஃப்ட்ல ஓடி. இப்போ ஜெயிச்சுடா. அதான் சூர்யா. டேய் எங்கடா? எங்க இருக்கற சொன்னே. அப்படியே வாழ்றடா சூர்யா. எங்கடா இருக்கற? நான் இருக்கறேன். நான் சூர்யா கலா. நான் சூர்யா கலா ஜெயிச்சடா. சூர்யா கலா. டேய் டேய் சூரிய ஏய் நீ தோத்தவள பேச கூடாது. ஏய் கை தூக்கு. ஏய் சூப்பர் பேசுங்க. பேசுடா.
பேசு ஜெயிச்சது. ஏய் அவன் தோத்தவன்டா, அவன் கிடக்குறான்டா. கடைசி 30 செகண்ட் காணாம போயிட்டாங்க. ஏய் அது ஸ்ட்ராட்டஜிடா, உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அவன்டா, அவனை சொல்ற. சரி சொல்லுங்க கோச்சர், நீங்க என்ன பேச விரும்புறீங்க? எங்க அப்பா தான் எல்லாமே. எங்க அப்பா என்னால எதுவுமே இல்ல. எங்க அப்பா நைட்ல இட்லி அடுத்த மேட்ச். ஏய் டைம் ஆகுது, வா போலாம் கிளம்பலாம். தூரத்துல வந்து கிரிக்கெட் ஒரு இது மாதிரி ஒரு லொகேஷன் ஒன்று செம்ம, அங்கெல்லாம் கிரிக்கெட் ஆடுறது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு. வீடியோ இருக்கா தெரியல ப்ரோ. நீதான் டேய், ஆமா இருக்கு. அது அந்த செட்டப்பே பயங்கரமா இருந்துச்சு. அந்த கிரிக்கெட் 360 இதுல செட் பண்ணி வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதிரப்பள்ளி மாண்டேஜ் போட்டு போ சொல்ல வீடியோலாம் எடுத்தோம் நம்ம. அதிரப்பள்ளி எங்க நம்ம போற வீடியோ அதிரப்பள்ளியே வீடியோவே இருக்கு. அதான் போறவே சொல்றேன். போறவே எங்க வண்டி யானை சாணி வந்து எவனா மாறி யானை காட்டுறன்னு கூட்டு போனானுங்க. ஒன்னும் பண்ணல. ஆனா ஒரு இடம் இவ்வளவுதான், இந்த இந்த நாங்க உட்காந்துருக்கோம்ல இவ்வளவுதான் ஒரு இடம் ரோடு. அந்த பிளாட்ஃபார்ம் கல் வைப்பாங்க, அந்த கல்ல அடிக்கிருக்காங்க. இவன் சரி நான் இது வரைக்கும் இப்போ நீங்கள் கதை கேட்டீங்களா, இது வரைக்குமே நான் தான் ஓட்டி வந்தேன். இந்த இடத்துல தம்பி நான் ஓட்டுறேன், அவர் சரி உடம்பு பார்த்துக்கலான்னு எனக்கு முடியல சொல்லிட்டு ஓட்ட ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் எனக்கு வழி விட்டாங்க. 2 பேரும் கீழே விழுந்துட்டோம். இப்படி சரிஞ்சுட்டா பள்ளம், அப்படியே போக வேண்டியதான். டிரைவிங் ஸ்கில் அதெல்லாம். அண்ணன் அதுக்கப்புறம் எல்போர்டு போட்டு போய் உட்கார கழுத்துலேயே மாட்டிக்கிட்டான். எல்போர்டு அந்த அளவுக்கு உட்கார வச்சுட்டு நான் முடியலாலும் பரவாயில்லடா, நானும் செத்த மாதிரி இருக்கட்டும் என் வாழ்க்கை, நானே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. அடுத்த நாள் எழுந்து அதிரப்பள்ளி போயிட்டு அதிரப்பள்ளிலேருந்து நேராக எங்கே போனால் பாலக்காடு. கைஸ் அதிரப்பள்ளி வந்திருக்கோம், கேரளா. ஒரு அப்புன்னு சரி கூட வந்த பைத்தியங்க வந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி கத்தினே வந்தான், சேட்டான்னு. அதெல்லாம் வீட்டு எடுக்கல, ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி எங்களே பார்த்தாங்களா, எடுக்கல. என்னடா சேட்டா இந்து ரெபேகா வர்கீஸ். ஆமாம் சேட்டா நாட்டில் நான் வந்து அதிரப்பள்ளி போனா ஐயோ லேடிஸ் மேடம் கேரளா டோலிஸ் தெரியல, அது விமன் சொல்லவா காடாஸ்ன்னு சொல்லவா? டேய் உட்கார நான் இது மாதிரி எதுவும் பார்க்கணுமா? சின்ன பசங்க போய் கடலுக்கு ஈக்குவல் சொல்ற, யாரு அவனுக்கு கொடுக்க காமிச்சா? நீதான். சரி யாரு ஆன்டில யார கூப்பிட்டு காமிச்சா? ஃபால்ஸ் கிட்ட போறதுதான் அந்த பிரீஸ்லாம், தூரத்துல இருந்து வெயில் வேர்வை கொட்டுது மாதிரி ஏன்டா போனோம்னு ஆயிடுச்சு. வீடியோ நல்ல வீடியோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஃபால்ஸ் போனா நம்ம குற்றாலம் இருக்குது, குற்றாலம் போங்க, ஜாலியா இருங்க. பக்கெட் தண்ணி உட்காருங்க போதும். போய் பார்க்கக்கூடிய ஃபால்ஸ். கைஸ் நெக்ஸ்ட் நேராக பாலக்காடுல இருந்து பரோட்டா, வாத்துக்கறி, பாலக்காடு போனோம், பரோட்டா சாப்பிட்டோம், பீஃப் கறி சாப்பிட்டோம், வாத்துக்கறி சாப்பிட்டோம், கிளம்பிட்டோம். ஆனா 240 ரூபா பில் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இது சொன்னதை தாண்டி 240 ரூபா.
ஆமா ஸ்பெஷல். ஏய் என்ன மட்டும் சொல்ற? ஸ்பெஷலுங்க. ஸ்பெஷல் என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். 140 140 அப்புறம் 130. அது இவரு நார்மலா வாங்கி தர நல்லா இருந்திருக்கும். முந்திரி பழமா ஏதோ பழத்தை போட்டா. யாருது டேய் நம்மளுக்கு தான் ஸ்பெஷல். நம்ம என்ன சேர்க்காதீங்க, என்ன சேர்க்காத. ப்ரூஃப் இருக்கு, சரி. இவனோட ப்ரூஃப் இருக்கு, இவனோட ப்ரூஃப் இருக்கு. கல்லு கிடைக்கிறத பாத்து வர கூடாதப்பா. கல்லு கிடைக்கிறத பாத்து வர. ஏயா ஏன் கல்லு கூவுற? அதுக்கு தான் பாறைன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அது சொல்ல வேண்டியதானே. அதுக்கே கல்ல நவப்படுத்துறா. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. வீடியோ வராது. வரணும். கேன்சல். வீடியோ delete. பாலக்காடு போயிட்டு நேரா சேலம்ல போய் நிக்கா பிரியாணி கேஸ் சாப்பிட்டு நண்பரால பிரசவ வலி தாங்க முடியல. கத்துது சாப்பாடு அப்ப மாசமா இருந்தா வாயாலே ஒத்துனா பிரசவமா பஸ் ஏத்தி விட்டோம். பஸ் ஏத்தி விட்டு நாங்க 2 பேரும் நடந்ததுல சொல்றேன். சூர்யா மக்களுக்கு தெரியாத விஷயம் யாருக்கு நான் சொல்றேன். பஸ்ல ஏறணும். சூர்யா அம்மா நல்லா பாத்துக்கங்க. உங்க பையனுக்கு தண்டனை அனுப்பிங்க. இவங்க பையனுக்கு இருக்க தண்டனை திட்டி இருப்பீங்க, தண்டனை நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்க பையன் உண்மையா தண்டனை வன்மம் பர்சனல் வன்மம் எதுவுமே இல்லை. மைக் இப்படி வாப்பா. இது பஸ் ஏற சொல்ல நான் என் லைஃப்பில் நடந்த பர்சனல் கதைலாம் சொல்கிறேன் அவங்ககிட்ட. டேய் இந்த மாதிரிலாம் திருட்டெல்லாம் நடந்துருக்குடா, பத்திரமா வைடா போனேன் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா நான் பாட்டு தானே கேட்க போகிறேன் அப்படின்னா நான் ஒரு கட்டத்தில் தூங்கிட்டு எப்போ தூங்கணும்னு எனக்கு தெரியாது. செங்கல்பட்டு வந்து பஸ் கண்டக்டர் எதிர்ப்புனாரு எழுச்சிட்டேன். என்ன சூர்யா பொருள்லாம் கரெக்டாக அப்படின்னா ஆனால் ஃபோன் காணும் அப்படின்னு. ஃபோனு காணுமா, எங்கடா வச்ச ஃபோனு அப்படின்னா நான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன்னா அப்படியே பேக்கில் வச்சுனா பேக்கில் இருக்கும், பேக்கில் பாடுறா அப்படின்னா பேக்கில் இல்லை. நான் அப்படியே சைடில் போட்டேன்னு நினைக்கிறேன்னா அப்படின்னா நான் தேடுறேன். டார்ச் ஆன் பண்ணி பக்கத்தில் அந்த பேசஞ்சர் எழுப்பிட்டேன். நான் ஃபோன் காணுன்னா கொஞ்சம் அவரு டார்ச் ஆன் பண்ணி அவர் தேடுறாரு. ப்ரோ சைலண்டா பாத்துக்கிறாரு. கையிலேயே போன வச்சு தூங்கிட்டார். இவங்க 2 பேர் தான் பஸ்ல ஏற்றி விட்டாங்க. நாங்க பைக்ல இவங்க இருந்தா ஒரு 20 கிலோமீட்டருக்கு நின்று ஸ்டாப் பண்ற மாதிரி இருந்துச்சு. நாங்க ஒரே ஸ்ட்ரெச் அடிச்சுட்டு வந்தோம். 70 கிலோமீட்டர் அடிச்சுட்டு வந்துட்டோம். எங்களாலே முடியல. ஒரு இடத்துல பெட்ரோல் பங்க்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு இடத்துல பெட்ரோல் பத்துட்டோம். தூங்கிட்டு நல்லா தூங்கி காலைல அடிச்சுட்டு ஊத்திட்டு வந்தோம். இப்போ ஃபோன் என்ன ஆச்சுன்னா, ஃபோன் வந்து தேடுறோம், ஒரு 10 நிமிஷம் தேடுறோம். ஃபோன் போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்புறம் கண்டக்டர் தம்பி இந்த ஃபோனா பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது விழுந்தது. நான் தான் பத்து வச்சுருந்தேன், பத்திரமா வச்சுருப்பா. அதெல்லாம் அதை கொடுத்துட்டாரு. இப்போ பார்த்துட்டு சூர்யா குடும்பத்துலேருந்து யாருன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி எதனா வைங்க. சரி கைஸ், இதோட இந்த வால்பாறை விழாக முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நிறைய கண்டென்ட்ஸ் வந்துன்னே இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தேன். 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது என்னன்னு தெரியல. தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோ இதோட பயங்கரமான ஒரு லொகேஷன்ல செம்ம செட்டப்ல ஒரு வீடியோ ஒன்று வந்து இருக்குது. லோடிங் ஓகே சொல்ல இரு. இது எல்லாரும் பேச நம்ம யாரும் சொல்றோம். சூர்யா நீயே சொல்லு. எல்லாரும் சொல்லுங்க. யாருமே பேசல. ஃபுல்லா நீ பேசல. சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கேமரா பார்த்து சொல்லு. ஓகே गाइस லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே வாடா. அம்மா பெட்ரோல் பங்க்ல பார்த்துனுக்குறேம்மா. அவன் புள்ள உளுந்தூர்பேட்டை பெட்ரோல் பங்க்ல இருக்கிறம்மா. நாளைக்கு வந்துடுறேம்மா. என்னப்பா வாங்க போம்மா. என்னடா போக சொல்லிட்டாங்களா? என்னப்பா போம்மா. என்னடா போம்மா. என்னடா போக சொல்கிறாங்களா? என்ன